எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு ஈஸியான சிக்கன் இல்லாமல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு முதல்ல சொல்கிறேன். கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், கொஞ்சம் தயிர், ஒரு 5-6 பச்சை மிளகா, சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் சாப்பாடுக்கு ரெடியான ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பாடு செய்ய தேவையான அரிசி நான் 3 டம்ளர் போட்டிருக்கேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான எவ்வளோ வச்சுக்கலாங்க. இன்னும் நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. கொதிச்சு வந்தோடனே என்ன பண்ணுவோம்னா, நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நல்ல ஒரு கலரி விட்டுலாங்க. இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்ல ஒரு கலரி விட்டு ஆனியன் நல்லா வணங்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா வணங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா ஆனியன் பொன்னிறமாயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம தக்காளி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாமுங்க. இது நல்ல ஒரு வணங்கி நல்லா தக்காளி நல்லா வணங்குங்க. அது கலரே மாதிரி தக்காளி வணங்கணும். அந்த அளவுக்கு நம்ம ஒன்று வணக்கி நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துச்சுங்க. இந்த மாதிரி பாத்திரம் கீழே கொஞ்சம் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி, நான் 6 போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. பச்சை மிளகா நல்லா வந்துருச்சுங்க. இதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாங்க. இது ஒரு நல்ல ஒரு கலர் கலரிக்கலாங்க. இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வாங்குங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி செஞ்சோடனே நம்ம ஒரு கலரி விட்டு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரொம்ப முக்கியங்க. அது கொஞ்சம் நல்லா வலுவலுப்பாக அரைச்சி அப்படி ஆட் பண்ணும்போது தேவையான அளவு ஆட் பண்ணோம்னா நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. அது அதே மாதிரி மனமாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்பாங்க, என்னங்க சமைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா அருமையாக மணக்குங்க. இது பச்சை வாசனை போடுறதுக்கு நல்ல ஒரு வணக்கிடலாங்க. இது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறமா கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம சிக்கன் போட போகிறதில்லைங்க. நம்ம ப்ளைன் பிரியாணி செய்கிறோம். ட்ரெண்டிங்கில் இப்போ சிக்கன் லெமன் சிக்கன் பிரியாணி செய்வது சொல்லி போயிட்டுருக்குங்க. அதுக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்குங்க. பாருங்கள், நல்லா தயிர் சேர்த்து ஒரு வணக்கம்னா அப்பா ஸ்மெல் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குதுங்க. இப்போ இது கூடவே நம்ம சிக்கன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது போட்டு நல்ல ஒரு கலர் விட்டுலாங்க. ஏன்னா மசாலா அப்போ தான் நல்லா உள்ளே இறங்க சாப்பாடுக்கு. பாருங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இதுவே ஒரு கிரேவி மாதிரி இருக்குங்க. நீங்கள் அப்படியே ஒரு கிரேவியை கூட வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு கிரேவி நம்ம அவ்வளோ குவாலிட்டியாக பண்ணியிருக்கோம். இப்போ இது கூடவே நம்ம தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்ல ஒரு கலர் விட்டுலாம். நான் 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் நார்மலாக ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி ஊற்றுவேங்க. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி ரெகுலராக செய்வீங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், அருமையான கலரே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. கொஞ்சம் இந்த தண்ணி கொஞ்சம் கொதிச்சு வந்தோடனே நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்து நம்ம செஞ்ச மசாலா இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு கலர் விட்டுலாங்க. ஒரு 10 to 15 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். எனக்கு 2 விசில் போதுமானது. நீங்கள் உங்கள் தேவைக்கப்போ ஒரு விசில் சேர்த்து விடணும் விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டுங்க. நம்ம ஆனியன் ரைத்தா செஞ்சோம் இல்லையா, அது என்ன செய்யுதுன்னு சொல்கிறேன். கொஞ்சம் போல் ஆனியனுங்க, கொஞ்சம் போல் கொத்தமல்லி, கொஞ்சம் போல் பச்சை மிளகா, கொஞ்சம் போல் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. அவ்வளோதாங்க, அருமையான ஆனியன் ரைத்தா ரெடியாக இருக்கும். நெய் ஊற்றி இதை மூடப்போம். பாருங்கள், அருமையாக பிரியாணி ஜம்முன்னு ரெடி ஆகிக்குதுங்க. இப்போ நம்ம நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்கல்ல. இப்போ தம்மை உடைச்சிடலாங்க.
அவ்வளோதாங்க, அருமையான சிக்கன் நம்ம சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.